வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் இறால் வடை. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இறால் வடை ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இறால் வடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு 100 கிராம் இறால் எடுத்திருக்கோம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பிரான் ஏற்கனவே முதுகு பக்கம் கட் பண்ணி அதோட வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. மஞ்சள் கல்லுப்பு போட்டு கழுவி எடுத்தாச்சு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வாட்டர் எதுவுமே விட வேண்டாம். வெறும் பேன்லேயே அதை போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ப்ரான்லேருந்து தண்ணி விடும். அதுலேயே ஒரு 75% அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போது இதை மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதிலிருந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியாக நம்ம அரைச்சதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணணும். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நாம் ஊற்றலை. பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் ஊறி இருக்குது. அதில் இருக்கிற ஈரப்பசையே போதும். இப்போது இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 5 பல் பூண்டு நசுக்கி எடுத்திருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நசுக்கி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, நறுக்கின மல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு ஒரு கையில் வச்சுட்டு இப்படி தட்டிட்டு வடை மாதிரி கொஞ்சம் சின்னதாக இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு அதுக்கு மேலே ப்ரானை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 3 வைக்கிறேன், நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக இப்படி க்ளோஸ் ஆகுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ரீலங்காவில் தோடோடவே வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சுருங்கிடக்கூடாது இறால் அப்படிங்கிறதுக்காக தோடோட வைப்பாங்க. அது மாதிரி ஒரு சிலர் வந்து அரைச்சிடுவாங்க, பச்சையாகவே அரைச்சிடுவாங்க. அப்போது அதோட இறாலோட ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது கிட்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது குழந்தைங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம். இது மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது வடையை அதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மாற்றி போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். 2 பக்கமும் நல்லா புரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பராக ப்ரான் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது.
நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். இந்த அளவில் பண்ணும்போது 12 வடை வருது. இது மாதிரியே எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.